ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் எங்கள் மதுரை ஃப்ரெண்டை வந்து ட்ரெயினில் மீட் பண்ணோம். அவங்களுக்காக நாங்கள் மதுரை கிளம்பிட்டோம். பேகெல்லாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் திரும்புங்க. ஸோ எல்லாம் கிளம்பிட்டோம். பட் என்னென்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். எப்போ நடக்கிறது தான் இது வந்து ஒரு பேச்சுலர் இருந்தாலும் எப்படியும் நடக்கும்ல. ஸோ நிறைய ஒரு மூமெண்ட் கழிச்சு நாங்கள் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ரொம்பவே அமக்கலமாக இருக்குது. தடங்கள் ஏற்பட்டதான் வெற்றிகரமாக போவோம். ட்ரெயின் வாங்கடானா எங்கே வரானுங்க சீக்கிரமா சார் வந்து என்ன பண்ணார் கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா அவரால் தான் லேட்டு. சரி, வயசில் சீனியர்னாலாம் கடையில் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். பரவாயில்ல. ட்ரெயின் லேட்டு, பஸ்ஸில் போகிறோம். பஸ் இருக்குமான்னு தெரில. கேளம்பாங்க வர திருப்பி வச்சுக்கிறானுங்க. சரி, போயிட்டு பேசுவோம். அரசியல் வேணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ திருச்சியில் ஏறிட்டோம். மதுரை அப்படின்னு இருக்கோம். சரியா பாருங்கள். இதோ கேமராமேன் படி. ஸோ ஃபைனலி வந்து பஸ் ஏறிட்டோம். மதுரை பஸ்ஸு இங்கேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் தனித்தனியாக கொண்டு ஏன்னா காற்று வரலன்னு சொல்லிட்டு ஏசி பஸ்ஸில். எங்கள் 2 தற்கொலை சாங் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ அழகான மூஞ்சி பார்த்துருக்க மாட்டீங்களா? பார்த்துருக்கீங்க. ஸோ 2.5 ஹவர்ஸ் பார்ப்போம். சீக்கிரம் வந்துடுறேன். உங்களுக்காக கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏசி பஸ்ஸுன்றதுனால பரவாயில்ல. ஓகே தான். புது பஸ் ஸ்டாப் போல் இது நல்லா இருக்குது. பாருங்களேன், சரிதா, செம்மையாக இருக்குல்ல. திருச்சி புது பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். நல்லா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கானுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இப்போ தான் பண்ணியிருக்காங்க போல். ஓகே தான். சரி, ஒன்றும் சாப்பிடல. மழை 9 மணி ஆகிடுச்சு. பசி எடுக்குது. கேட்டால் இதோ சாப்பிட்லான்னு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகே, போகிறது சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிடுவோம். ப்ரோ ஆக்சுவலாக கிளம்புறோம். பஸ்ஸு கிளம்புது. அப்படியே பாருங்கள், ஜாலியாக இருக்கும். கிளம்பிடுச்சு. எப்படியோ ஸ்டோர் வந்து மதுரையில் தான் போய் போடுவானுங்க போல், எப்படின்னு தெரில. சாப்பிட்டுட்டு பண்ணணும். ப்ரோ யாருன்னா மதுரையில் இருந்தீங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை வந்து பார்க்குறோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா பஸ் டிப்போ வச்சுருக்காங்கப்பா. ஆனால் நல்லாயிருக்கு. தான் புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க போல். பண்ணுறது ஷோரூம் வந்துட்டா ஊர் உலகெல்லாம் பார்க்க மாட்டோம், கிளம்பி போய்ட்டோம். சரிங்களா, ஊர் உலகெல்லாம் கிளம்பி பார்த்து போயினே இருப்போம். அது மாதிரி தான். இப்போது நல்லா இருக்குது. திருச்சி ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஓகே தான். அவர் பாருங்க பிஸியாக பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, சார் ஃப்ரெண்ட் நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஜாலியாக. பஸ் கண்டக்டர் பட் ஜாலியாக போகிறாரு. ஹாய் சொல்லுண்ணா. நல்ல மனுஷன், எப்படி வரேன்னாரு. ஓகே தான் நினைக்கிறேன். திருச்சி நல்லா தான் இருக்குது. அடுத்து மதுரை தான் ரீச் ஆகிறோம். பாய். ஸோ ஃபைனலாக வந்து டீ கடையில் உட்காந்து வரோம். மதுரை ரீச் ஆகிட்டோம். ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸோ எங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது இந்த டீ அண்ட் காஃபி. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டோட தப்பு முதல்ல மாத்திரை போட்டிருக்கான். நம்மளுக்கு கொஞ்சம் சுருங்கின கோழி குஞ்சு வர ஆகிட்டா மாத்திரை போட்டு இப்படி தான் உட்கார வச்சுருக்கோம். இன்னொன்று நண்பர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நண்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பட் என்ன நண்பர் ஃபோன் அடிக்கல. அது அல்டிமேட் எங்களுக்கு. அவர் எடுப்பார் நம்பிக்கையில் நாங்கள் உட்காந்து ட்ராவலில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக காமன் தான். இதெல்லாம் பழகிடும். இதெல்லாம் ஸோ இதை வச்சு நம்ம வரி பண்ண ஒரு ஜாலியாக பண்ணோம். யாரையுமே தப்பு சொல்கிறோம்.
சுச்சுவேஷன் அவங்க டிபெண்டஸ். ஆக்சுவலாக அவங்க காலையிலே வர சொன்னாங்க. நாங்கள் வந்து இறங்கிறது மணி 12:30 மணிக்கு வந்துருக்கோம். அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ட்ராவலில் உடம்பு சரியில்லை ஆகுது. அது என்ன லெமன் டீனு வேறு எதாவது கொடுக்குறாங்க. ஸோ மதுரையில் லெமன் டீ இப்படி தான் இருக்குமா? பிஸ்கெட் வைக்கிறா ஃபுல்லாக கொடுத்துருக்காரு மனுஷன். இதெல்லாம் பிஸ்கெட் என்னடா சீராம் எல்லாமே பண்ணுறேன். ஏன் பிஸ்கெட்டு என்ன பிஸ்கெட்டு பட்டர் பிஸ்கெட் தான்டா. ஒரு டிப் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்கு ரொம்ப. யாரும் லெமன் டீ குடிக்க மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். மக்கள் ரொம்ப பாசமான மக்கள். வீரையா நம்பர் வாங்கியடா. ஒரு விஷயம் எந்த வீரையா? ஆஃபீஸு காலேஜில். காலேஜா? அண்ணடா ஒரு நம்பர் சொல்லியிருந்தா கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீ கூட என்னடா. சரி சரி விடுங்க. இதான் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தா ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ கிளைமேட் நல்லாயிருக்கு. 12 மணிக்கு இப்படி வெளியே மொட்டை வெயிலில் உட்காந்து மாதிரி தெரியல. ரொம்ப கிளைமேட் நல்லா சட்டிலாக இருக்குது. எத்தான் நாங்கள் டீயில் வச்சுரா பிஸ்கெட் வாங்க. நெய் பிஸ்கெட் வாங்கிக்கிறேன். இதான் இருக்குது. ஏய் வேறு என்ன பிஸ்கெட் வாங்கடா. பிஸ்கெட்டே இல்லை, இதுதான் இருக்குது. சாப்பிட்டா சாப்பிட்டு போலான்னு. வாங்கடா. ஸோ இப்படி தான் ஃபன் போயிட்டு இப்படி தான் ஃபன் போயிட்டு இருக்கோம். ஒரு டீ முடிச்சுட்டு பேசுவோம். வாங்க மாட்டேன்டா. சாப்பிட்றா சாப்பிட்றது. நீ நெய் பிஸ்கெட் வாங்கிட்டு எனக்கு கடவை கட்ட நான் எடுத்துட்டா ஒன்று தான். பிஸ்கெட்டே இல்லைங்க. சரி கட் பண்ணி பண்ணுறேன். பன்பரோட்டா கடை இருக்குது. அதெல்லாம் விட்டானுங்க. தூக்கம் போயிட்டு ஒரு தோசை கல்ல அந்த தோசை புளிச்சு போயிட்டுக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்த டைம் அப்படி போல். சரி பாருங்க. ஸோ கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோம் நம்ம இன்னைக்கு? நம்ம வந்து பாண்டியன் கோயில் போகலான்னு இருக்கோம். எப்படியோ ஒரு டீ சாப்பிட்டோம். டீயில் காஃபி சாப்பிட்டோம். அப்படியே போகிறோம். நான் லெமன் டீ தான் குடிச்சேன். அப்படியே போகிறோம். பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வழி பண்ணுவோம். ஸோ பாண்டியன் கோயில் போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். எடுத்து சாமி கும்பிட்டு மாதிரி 100 ரூபா எல்லாருக்கும் சேர்த்தா 3 பேருக்கு 100 ரூபாய் தானா? ஸோ மதுரை பார்த்தாலுமே ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது. சென்னை மாதிரி தான் இருக்குது. எல்லாமே டயர்டாக இருக்கும். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு போகலாம். சத்யா சிட்டி மாதிரி தான் இருக்குல்ல? டோட்டலாக சிட்டி. ஐ மீன் நம்ம சென்னை மாதிரியே ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட். சிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதை என்னோட ஃபஸ்ட்டு vlog. முடியலைன்னா கூட பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது என்னோட ஃபஸ்ட்டு vlog. ஸோ நாங்கள் வெளியே அவுட்டோர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற vlog இது. சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட் மூலிமா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை பார்க்க வரோம். பாண்டியன் உங்களுக்காக நான் இருக்கேன், பார்த்துக்கோங்க. பேசுங்க. பாண்டியன் இருக்காங்க. சரி கட்டி தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ ஆட்டோ ஏறிட்டோம். பாண்டியில் போயிட்டுருக்கோம். இது ஒரு ஜீவன் எந்த கேஸ் இருக்குன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. அவருக்கு லாக்கில் சரிங்க கீழே உளுந்து வரது விளையாடிச்சிருக்காரு. ஸோ ஏறிட்டோம். போயிட்டு சொல்கிறோம். ஃபாலோ அப் ஸ்டார்ட் பாருங்கள். ஆய் சொல்லுங்கள். ஆமாம், அதே தான். மதுரையை விளாக் பண்ணுறதுக்காகவே வந்துடும்ண்ணா. சாப்பிட்றதுக்காகவே வந்துடும். சரிதான். மொத்தமாக ஒரு 3 நாள் இருக்கிறோம். 3 நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போகிறோம். கோவில் ஆரம்பிக்கணும்ல. மீனாட்சி கோயில் தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். குளிக்காமல் கொள்ளாமல் போனால் நல்லா இருக்காது. அதனால் பாண்டி கோயிலில் அவர்கிட்ட ஒரு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அங்கே குளிக்க முடியுமா பாண்டி கோயிலில்? இங்கே நம்ம அண்ணாச்சி இருக்காரு. அண்ணாச்சி ஒரு ஆய் சொல்லுங்க. சரவணாசுரன் அண்ணாச்சிங்களா? அருணாசுரன் என்னப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? இங்கே என்னென்னலாம் நல்லா இருக்கும். ரோட்டு கடையா போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். நைட்டு கடை தான் நல்லா இருக்கும்ல. நைட்டு கடை எங்கே? மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே. அங்கேயா? பஸ் ஸ்டாண்ட் அண்டையாவா? கோரிப்பாளையம் கிட்டையா? என்னென்ன சாப்பாடுலாம் நல்லா
நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணோம். அவர் ஃபோன் எடுக்கல. சரி முதல்ல போய் பூஜையை போட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. சொல்லுங்க. ஆமாம், நான்வெஜ் தான் போகிறாங்க. அது யாருண்ணா அது கவர்மெண்ட் பண்ணுதா இல்லை வந்து நீங்கள் பண்ணுறீங்க? பண்ணுறீங்க தனியாக இருந்தேன் அப்படின்னு 2 வருமா பூசாரி தான் பார்த்துக்கலாம். பூசாரி தான் பண்ணுறது. அது 365 நாள் எல்லாருக்குமே. ஆனால் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம்? ஆமாம், எல்லாமே பெரிய விஷயம், நல்லா இருக்கும். எல்லாமே கிடா விட்டுதான், இங்கிட்டு கிடா விட்டு அங்கிட்டு பார்த்து கிடா விட்டு. ஆமாம், அவன் நேற்று கிடந்தான். திரும்பம்மா ஆ ஆமாம், 2 கடை வெட்டுறேன்னு வேண்டிங்க. ஸோ வந்துட்டோம். அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஆட்டோலாம் வந்துட்டோம் தலைவனை பார்க்குறதுக்குன்னு. பார்த்துட்டு தான் போகிறோம். பார்த்துட்டு சாப்பிட்டு தான் போகிறோம். பரவாயில்ல, கோயில்கிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். பெரிய இல்லை, உற்சாகமாயிட்டேன். நம்ம நேரம் ஆகிட்டேன். ஸோ நம்ம மூவ் ஆன் உள்ள போகிறோம். ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டோம். நான் என்றைக்குமே பாண்டி கோயில் ரொம்ப புதுசு. செருப்பு அங்கே விட்டு ஆக்சுவலாக அந்த பக்கம் வந்துருக்கோம். நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். நீங்களும் பாருங்கள். வைகாசி முதல் நாள் இன்னைக்கு கூட்டம் சும்மா ஜெய 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 ஜெயன்னு இருக்குது. பாருங்க, பாண்டிச்சேரி பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எல்லாரும் வேண்டுதல் தான். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ரொம்ப க்ரௌட் மீன்ஸ் வைகை பக்கத்தில் நிறைய பேர் நேர்த்திகளை பண்ணிருக்காங்க. ஸோ யாருமே நம்ம நாமளும் வேண்டிக்கிட்டு நாமளும் நேர்த்திகளை போனோம். நாம வேண்டிட்டு இல்லை யூடியூப்பில் ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்களாம் பண்ணிடுறோம். என்ன பண்ணுறீங்க? ஸோ கடை வெட்டியே விருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே போவோம், கண்டிப்பாக போவோம். இன்றைக்கி போல போகிறோம். நம்ம உள்ளே போய் நம்ம போட்டோம். நாங்கள் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு சரி, ஓகே, வெளியே போயிட்டு வெயிட் பண்ண வாங்க. அதாவது கோயில் வந்து எல்லா மதமும் ஆக்சுவலாக மதுரைனாலே டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இங்கே டெம்பிள் சிட்டினா என்னென்னா கோயில் அதிகமாக இருக்கிற இடம். எல்லா விதமான கோயில்களும் இங்கே இருக்கும். அதுவும் நமக்கு பார்க்குற இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நேர்த்திக்கடனுக்கு இருக்கிறது இருக்குது. சரிங்களா? இவங்க எல்லாருமே நேர்த்திக்கடனுக்கு கொடுக்குறவங்க தான், வேண்டிக்கிட்டு கொடுப்பாங்க. பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க, வேண்டிக்கிறவங்க வேண்டிப்பாங்க. நாங்கள் கூட வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். ஒரு எங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, பட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் யூடியூபராக 20 லட்சம் பேர் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் வந்து எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறோம். பாண்டியர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். முனீஸ்வரன் பாண்டி முனி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, பார்ப்போம்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். One eternity later. ஒருத்தர் வந்து கேட்டோம். அவர் வந்து எல்லோரும் சாப்பிட்லாம்ப்பா, கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்ற வெயிட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அவங்க சாப்பிட்டு முடிச்சு நம்ம போய் டிஸ்டர்ப் இல்லாமல் பொறுமையாக சாப்பிட்லாம். இன்னொன்று பாண்டி கோயிலில் வந்து எல்லாருமே சொன்னது மாதிரி கறி கஞ்சி இருக்குது. பட் வந்து அப்படின்னா கோவிலில் வந்து வெஜ்ஜு தான் தராங்க. நான்வெஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விசேஷ வீட்டில் வர இருக்கவங்க தான் போடுறாங்க. நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க தான் வந்து போடுறாங்க. வந்து ஆக்சுவலாக ரூம் இந்த டீட்டெயில் எங்களுக்கே இப்போ தான் தெரியும். பட்டு உங்களுக்கும் இது கன்வென்ஷன்லாம் தெரியாது. நாங்கள் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து சின்ன சின்ன ரூம் வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க அந்த இடத்துல தங்கி போகிறாங்க. இங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்லாம் கேட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வெளியேருந்து வரீங்கன்னா நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, நாங்கள் இது மாதிரி வெளியே இருந்து வரோம், நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்னே சொன்னோம். அவங்க வந்து சரி கண்டிப்பாக சாப்பிட்லாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். கறி கஞ்சி சாப்பிடாம நீ போகிறதா இல்லை. ஸோ இந்த ரணகாலத்தில் புதுகள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு சீக் வந்து கூலிங்களும் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் வந்தாலும் இதே பாருங்கள். ஏன்னா நீங்களும் வந்து இது வெயிட் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணாமல் பண்ணாதீங்க. யார் வந்து கேட்டாலுமே சாப்பிடுங்கன்னா சொல்லுவாங்க. யாருமே இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிற எந்த மகள் போனாலுமே ஃபுட்டு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ முன்னே போய் வெயிட் பண்ண போடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகும் மங்கிஸ்டின்னா கொடுப்பாங்க. நல்ல விஷயம் தான். கோவிலில் யாருமே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் பாண்டி கோயில் அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, பாண்டி கோயிலில் எதுவுமே நேர்த்திக்கடன் செலுத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போகக்கூடாதான். நார்மலாகவே முனீஸ்வரருக்கு அப்படி தான் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட்டு ஓகே தான், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டோம். என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன் அது? மொட்டடிச்சாங்களா? ஏதோ சாப்பிட்ருவோன்னு முடிவு பண்ணோம். நீ சாப்பிட்டு தான் போகிறோம். பாண்டி கோயிலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையிலேருந்து வந்து பாண்டி கோயில் போட்டி கொஞ்சமாக பாண்டி கோயிலில் கறி கஞ்சி சாப்பிட்டோம். நல்லாயிருக்கும். க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். A few moments later. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நம்ம தம்பி ஒருத்தர் வரனாரு, வரவே இல்லை. ஒரு எங்கே இருக்கார் என்ன இருக்கார் தெரில. சரி ஓகே, நம்ம மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆமாம், நாங்கள் ஒரு ரூம் ஒன்று போட்டுட்டு அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணுறோம். டாட்டா.